ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னு சொன்னோம் ஆல்ரெடி எதெல்லாம் பார்த்தாச்சு உப்ஸ் கான்செப்ட்ல. குயிக் ஆன்சர் பண்ணு. ஆல்ரெடி எதெல்லாம் பார்த்தாச்சு? என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உப்ஸ் Class, கிளாஸ்? object, inheritance. கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ் இது பார்த்தாச்சு. ஸோ இப்போ வாட் இஸ் பாலிமார்பிசம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னா இந்த வேர்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த வேர்டு எங்கே பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிமார்பிசம் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாலி அப்படின்னா மெனி, மார்பிசம் அப்படின்னா ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவராலா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மெனி ஃபார்ம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுலேயும் இது ஒரு கிரீக் வேர்டு. ஓகேவா? ஒரு கிரேக்க சொல். அதுல இருந்து தான் வந்தது இந்த வேர்ட் பாலிமார்பிசம். சரி, ஓகே. பாலிமார்பிசம்க்கு மீனிங் என்ன? ஸோ டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு தெரியும் பாலிமார்பிசம் அப்படின்னா மெனி ஃபார்ம் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? பட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை மெத்தடோ இருக்கு. ஓகேவா? எதிர் ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் மெத்தட். ஆப்ஜெக்ட்னா என்ன, நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல இந்த கிளாஸுக்கு அது. மெத்தட்னா என்ன, அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கும்ல ஒரு மெத்தட். ஸோ எய்தர் ஆப்ஜெக்ட் ஆர் மெத்தட் டு பிஹேவ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன். ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸா அது இருந்தது அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம். ஓகேவா? ஸோ இப்போ ஒன் ஆப்ஜெக்ட் ஆர் மெத்தட். ஸோ இன்னும் டீட்டெயில்டா வேற என்ன எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் சொல்லலாம் அப்படின்னா, சரி இதுவே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஒன் ஆப்ஜெக்ட் ஆர் மெத்தட், ஒன் ஆப்ஜெக்ட் ஆர் மெத்தட் behaves in okay behaves in different ways. Okay, behaves in different ways depending on the situation. ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டும் மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆச்சுன்னா, ஓகேவா? ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தட், ஆப்ஜெக்ட் கூட விட்டுருங்க, ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெத்தட் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல ஒர்க் ஆச்சுன்னா டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸா அந்த மெத்தட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம். ஓகே, எனக்கு டெஃபினேஷனை வச்சு பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இது எல்லாமே வந்து நீ தியரி எழுதுறாங்க அப்படிங்கறதுனால கொடுத்தது. இந்த மெனி ஃபார்ம் இட்ஸ் அ கிரீக் வேர்ட் அண்ட் டெஃபினேஷன் ஒன் ஆப்ஜெக்ட் ஆர் மெத்தட் பிஹேவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன் அப்படிங்கறதெல்லாம் நீ தியரி எழுதுறதுக்கு கொடுத்தது. நான் வந்து எப்பவுமே எக்ஸாம்பிளை வச்சுதான் உனக்கு புரியும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அப்போ பாலிமார்பிசம்ல டைப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா டைப்ஸ் இருக்கு, ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பைல் டைம். செகண்ட் டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரன் டைம். ஓகேவா? கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம். கிளியரா? பாலிமார்பிசம்ல கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம். பட் இந்த கம்பைல் டைம் ரன் டைம்ங்கிறத இதை சொல்ல மாட்டாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திஸ் கம்பைல் டைம் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் மெத்தட் ஓவர்லோடிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இந்த மெத்தட் ஓவர்லோடிங் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இன்டர்வியூல உனக்கு ஊப்ஸ் தெரியும் பாலிமார்பிசம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாலே நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். நீங்க பண்ணலனாலுமே வாட் இஸ் மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங், டிஃபரன்ஸ் பிட்வீன் மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின். சரி, இந்த கம்பைல் டைம் இஸ் ஆல்சோ கால்ட் as a method overloading. Run time is also called as a method overriding. ஓகேவா? ஓவர்ரைட் பண்றோம், ஓவர்லோட் பண்றோம், இதுதான் டிஃபரன்ஸ். சரி, மெத்தட் ஓவர்லோடிங்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மெத்தட் ஓவர்லோடிங்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரி, முதல்ல மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, எதனால இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், சாரி.
நம்ம கிட்ட மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு, சேம் நேம், ஒரே நேம்ல மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு, பட் ஆனா டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ். புரிஞ்சுதா? ஒரே நேம்ல மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு, பட் ஆனா என்னது, டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ அப்போ இது எப்ப மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னா, when multiple methods have the same name, when multiple methods have the same name, okay, same name இருக்கு, but different parameters, different parameters, different parameters in the same class. ஒரு கிளாஸ்க்குள்ள, ஓகேவா, பார்த்துக்கோ, இதுதான் நான் எழுதியிருக்கேன். when multiple methods have the same name but different parameters in the same class. சரி, நான் டெஃபினேஷன் எழுதிட்டேன். இப்போ டைரக்டா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இதெல்லாம் விட்டுலாம். ஒரே கிளாஸ்க்குள்ள தானே இருக்கணும். டெஃபினேஷனை மட்டும் திரும்ப படி, நீ ரீட் அவுட் பண்ணு, அப்பதான் உனக்கு புரியும். கம்பைல் டைம் மெத்தட் ஓவர்லோடிங்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரீட் பண்ண என்ன சொல்லியிருக்கோம், இங்க என்ன எழுதியிருக்கோம். என்னடா ஏதாவது சொல்றீங்களா, எனக்கு எதுவும் கேட்கல. When multiple methods have the same name but different parameters in same class. ஓகே, அப்ப சேம் கிளாஸ், ஒரே கிளாஸ்க்குள்ள தான் இது எல்லாம் இருக்க போகுது. நம்ம சொன்ன இந்த மெத்தட் நேம்ஸ், பேராமீட்டர்ஸ், இது எல்லாமே ஒரே கிளாஸ்க்குள்ள தானே இருக்க போகுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கால்குலேஷன். ஓகேவா, கால்குலேஷன் ஆர் கால்குலேட்டர். இப்போ வந்து என்ன அப்படின்னா என்கிட்ட ஒரு கால்குலேட்டர் இருக்கு, ஒரு கால்குலேட்டர் கிளாஸ் இருக்கு, கிளாஸ் கால்குலேட்டர், கால்குலேட்டர். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா ஒரு மெத்தட் void add, void இல்ல, void add அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா ஒரு வேல்யூ, ரெண்டு வேல்யூ ரிசீவ் பண்ணியிருக்கோம், int a and b அப்படின்னு ரெண்டு வேல்யூவை ரிசீவ் பண்ணியிருக்கோம். இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோம், system டாட் அவுட் டாட் println a பிளஸ் b அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றோம். இப்போ இந்த கால்குலேட்டருங்கிறதுக்குள்ள என்ன மெத்தட் இருக்கு, சிம்பிளா என்ன மெத்தட் இருக்கு, சிம்பிள் கொஸ்டின், என்ன மெத்தட் இருக்கு, ஆட்ங்கிற மெத்தட் இருக்கு. இப்போ இந்த ஆட்ங்கிற மெத்தடை நான் கால் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்றது, இது ஆக்சுவலா முதல்ல என்ன, இது என்னது, இந்த கால்குலேட்டருங்கிறது என்னது, வாட் இஸ் கால்குலேட்டர், Class name. இட்ஸ் a class, calculator is a class. class அப்படிங்கிறது இட்ஸ் just a template, it's just a blueprint. இப்போ இதுக்குள்ள இருக்கிற இந்த add அப்படிங்கிற மெத்தட்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், யார் எனக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணி தருவா, லிசன் பண்ணியிருந்தேன்னா ஆன்சர் பண்ணியிருந்திருப்பா. யார் எனக்கு இதுக்குள்ள இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி தருவா, யார் வந்து எனக்கு இந்த கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணுவா, யார் வந்து எனக்கு ரியல் வேர்ட் என்டிட்டி, Object. அப்ப நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் மூலமா மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கிறத நம்மளால டிரைவ் பண்ணவோ இல்லை அதுக்குள்ள இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப நான் கால்குலேட்டர் சி ஈக்குவல் டு நியூ கால்குலேட்டர் அப்படின்னு முதல்ல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றேன், சி டாட் ஆட் அப்படின்னு கால் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வெறும் கால் பண்ணா மட்டும் போதுமா இந்த ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த ஆர்குமெண்ட்ஸையும் இங்க பாஸ் பண்ணணும்ல. இது ஆஸ் இட் இஸ் நார்மல் ஃபங்க்ஷன் மட்டும்தான், இது பேராமீட்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கறதுனால இங்க நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணணும்ல. இது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் தான், void add அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி. ஃபங்க்ஷன்ல இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் கேட்கலாம், என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் டைப், கரெக்டா, ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு பட் ரிட்டர்ன் டைப் எதுவும் இல்லை. அப்ப நமக்கு இங்க ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம் அப்படின்னா பேராமீட்டர் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி தான் ஆகணும், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி தான் ஆகணும். Yes sir. இப்போ இங்க நான் ரெண்டு வேல்யூ பாஸ் பண்றேன், என்ன டைப் ஆஃப் வேல்யூ பாஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் வேல்யூ பாஸ் பண்ணணும், கேரக்டரா, ஸ்ட்ரிங்கா, என்ன ரெண்டு டைப் ஆஃப் வேல்யூ பாஸ் பண்ணணும், என்ன ரெண்டு டைப் ஆஃப் வேல்யூ பாஸ் பண்ணணும், ரெண்டு இன்டீஜர் வேல்யூ பாஸ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து என்னன்னா 5 and 10 அப்படின்னு பாஸ் பண்றேன், ஓகேவா, 5 and 10 அப்படிங்கிறத பாஸ் பண்றேன். சரி,
ரன் பண்ணா இப்போ எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஜஸ்ட் டெல் மீ, என்ன அவுட்புட் கிடைக்கும்? 15. 15 கிடைக்கும். சரி, நான் ரன் பண்றேன், எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 15 கிடைச்சிருச்சு. சரி, பட் என்னுடைய கால்குலேட்டர்ல ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு நம்பரை வச்சு மட்டும்தான் சம் பண்ண முடியுமா? நான் வந்து 5 + 10 + 15 கொடுத்தா எனக்கு சம் ஆகாதா? ஆகும்ல. அப்ப நான் என்ன பண்றேன், அதே void addங்கிறது ஃபங்க்ஷனு, பட் இந்த டைம் a, b, cன்னு 3 பேராமீட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்ப இங்க என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 வேல்யூவை சம் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். a + b + c. இதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா 4 வேல்யூஸை ரிசீவ் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். a, b, c also int d. அப்ப இங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா c கூட plus d. ஓகேவா? இப்ப கால்குலேட்டருங்கிறது ஒண்ணுதான், என்னுடைய மெத்தட் நேமும் ஒண்ணுதான், பட் ஆனா ஒரு டைம் இருக்கா ரெண்டு டைம் இருக்கா? மெத்தட் வந்து எவ்வளவு டைம் இருக்கு? இப்ப இந்த டெஃபினேஷனுக்கு இது செட் ஆகுதா time. இல்லையான்னு பாரு. when multiple methods have the same name, இந்த பாயிண்ட் இதுக்கு செட் ஆகுதுன்னு பாரு. ஜஸ்ட் மல்டிபிள் மெத்தட்ஸ், இது வரைக்கும் மல்டிபிள் மெத்தட்ஸ் have the same name இருக்கா இல்லையா? மல்டிபிள் மெத்தட்ஸ் have the Yes, same sir. name இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரும்ப c டாட் add ஆஃப், இப்போ நான் என்ன கொடுக்கலாம்னா 5 5 5ன்னு கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் என்னது? இங்க வந்து 5 5 மட்டும் கொடுக்குறேன். அப்ப இப்போ அவுட்புட் 10. இப்போ அவுட்புட் என்ன வரும்? 15 வரும். c 15. டாட் add ஆஃப் 5 5 5 5 அப்படின்னு கொடுத்தா இப்போ அவுட்புட் என்னது? 20 வரும். 20. கரெக்டா? நான் ரன் பண்றேன் பாருங்க. இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, சாரி, செப்பரேட்டர் கொடுக்க மறந்துட்டேன். செப்பரேட்டர் அப்படின்னா என்னன்னா, இந்த செமிகோலன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்க 10 15 20 அப்படிங்கிறது வந்துடுச்சா? அப்போ இப்போ நான் சொன்ன டெஃபினேஷன்ல எது உனக்கு புரியலன்னு பாரு. when multiple methods have the same name, ஆமா, add அப்படிங்கிற மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு, addங்கிற நேம்லயே தான் இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். கரெக்டா? இங்க எவ்வளவு பேராமீட்டர்ஸ் இருக்கு? 2 பேராமீட்டர்ஸ் தான் இருக்கு. இங்க எவ்வளவு பேராமீட்டர்ஸ் இருக்கு? எவ்வளவு பேராமீட்டர்ஸ் இருக்கு? 3. இங்க எவ்வளவு பேராமீட்டர்ஸ் இருக்கு? 4 பேராமீட்டர்ஸ் இருக்கு. அப்போ when multiple methods have the same name with different parameters in the same class, கால்குலேட்டர்ங்கிற கிளாஸ்க்குள்ளேயே தான் இருக்கு, நான் நிறைய கிளாஸ் ஒன்றும் டெரைவ் பண்ணல. கரெக்டா? அப்போ இந்த டெஃபினேஷனுக்கு பேர், இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங். ஓகேவா? மெத்தட் ஓவர்லோடிங். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மெத்தடவே சேம் மெத்தடவே ஓவர்லோட் பண்றோம். ஓகேவா? அகைன் திரும்ப அதே ஓவர்லோட் அப்படின்னா இந்த லோட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, புல்லட்டை கன்ல லோட் பண்ணு ஓவர்லோட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா புல்லட் இருக்கும், இருக்கும்போதே திரும்ப அகைன் நம்ம புல்லட்டை ஓவர்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க என்ன அப்படின்னா ஆடுங்கிற மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடவே திரும்ப என்ன பண்றேன்? ஓவர்லோட் பண்றேன் வித் டிஃப்ரெண்ட் பிஹேவியர். இந்த டைம் 3 பேராமீட்டர் ரிசீவ் பண்ணுது. ஆடுங்கிற மெத்தட் இருக்கு, பட் இந்த டைம் டிஃப்ரெண்ட் பிஹேவியர். அப்போ நான் 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தா எனக்கு எந்த ஆட் வந்து எனக்கு ஒர்க் ஆகும், எந்த ஆட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்? இப்போ நான் 3 பேராமீட்டர் இருக்கிறது கொடுக்குறேன்ல, 5 5 5ன்னு. இப்போ எனக்கு எது வந்து ஒர்க் ஆகும், எது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்? இதுவா? ஃபர்ஸ்ட் இதுவா இல்ல Second லாஸ்ட் இது? add. Second add. செகண்ட் ஆட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் 4 பேராமீட்டர் இருக்கிறது கொடுத்தா எது எக்ஸிக்யூட் ஆகும்? Third add. தேர்ட்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இங்க பாரு, மார்பிசம் அப்படின்னா மெத்தட் பிஹேவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். கரெக்டா? டிபெண்டிங் ஆன் த டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் கூட வச்சுக்கலாம். ஒரு மெத்தடு டிஃப்ரெண்ட் வேஸ்ல பிஹேவ் பண்ணும் டிபெண்டிங் ஆன் த டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். புரிஞ்சுதா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? நம்ம எழுதின டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? method Yes, sir. behaves in different ways depending on the different situation. சிம்பிள் தான். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கிறது கம்பைல் டைம். கம்பைல் டைமை கூட நீ மறந்துடலாம், ஆனா இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கறத நீ மறக்கவே கூடாது. ஏன்னா உன்கிட்ட கம்பைல் டைம்னு கேட்பாங்களான்னு கூட தெரியாது, பட் மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னு கம்பல்சரி கேட்பாங்க. அப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இதுதான். இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்ட அப்படின்னா, எக்ஸாம்பிளை நீ ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா டெஃபினேஷனை நீயே எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பாலிமார்பிசம்ல மெத்தட் ஓவர்லோடிங்.
ஓகேவா? மெத்தட் ஓவர்லோடிங். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் மெத்தட் ஓவர் ரைடிங்னு ஒன்று இருக்கா? மெத்தட் ஓவர்லோடிங்ல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் சொல்லு, நம்ம கிளியர் பண்ணிட்டு எடுத்தது போலாம். ஓகே, சரி. மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கான டெஃபினேஷனை எழுதிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெஃபினேஷனை எழுதிக்கலாம். இப்போ நார்மலா காமனா இருக்கிற இப்போ அனிமல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ் அனிமல். இப்போ அனிமல் அப்படின்னாலே யாரு? நாமளும் அனிமல் தானே? நாமளும் அனிமல் தானே இல்லையா? இஸ் ஹியூமன் அனிமல்? நம்ம என்ன கேட்டகரியில வருவோம்? இந்த ஃபுட் செயின்ல பத்தி பார்த்தேன் அப்படின்னா நாமளும் அனிமல் கேட்டகரியில தான் வருவோம். ஓகேவா? சரி, இப்போ காமனா எந்த அனிமல்னு எடுத்துக்கிட்டாலும் காமனா இருக்கிற ஒரு பிஹேவியர் சொல்ல. எல்லா அனிமலும் இதை கம்பல்சரி பண்ணும். என்ன அனிமல்னு எடுத்துட்டாலும் காமனா. சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரேண்டமா சவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். எல்லா அனிமலுமே சவுண்ட் போடும்ல, நம்மளாலையும் சவுண்ட் போட முடியும். கவ் எடுத்துக்கிட்டாலும் சவுண்ட் போடும், டாக் எடுத்துக்கிட்டாலும் சவுண்ட் போடும், கேட் எடுத்துட்டாலும் அதுக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்கு. கரெக்டா? அப்போ நான் என்ன பிஹேவியர், அனிமலுக்குன்னு இருக்கிற பிஹேவியர் என்ன அப்படின்னு வைக்கிறேன்னா சவுண்ட் அப்படிங்கிற பிஹேவியரை வைக்கிறேன். ஓகேவா? சவுண்ட் அப்படிங்கிற பிஹேவியரை வைக்கிறேன். இங்க சிம்பிளா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட். அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அனிமலுக்கு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு வைங்களேன். அனிமல் a equal to new animal. இப்போ a டாட் சவுண்ட் அப்படின்னு கொடுத்தா என்ன வரும்? என்ன அவுட்புட் வரும்? என்ன சவுண்ட் வரும்? என்ன அவுட்புட் வரும்? என்ன அவுட்புட் வரும்? Animal makes a sound. ரன் பண்றேன், எனக்கு அனிமல் மேக். வாட் இஸ் த ப்ராப்ளம்? மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். லைன் நம்பர் 6. ஓகே, அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட். மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா? void sound. ஓகே, முடிஞ்சது. இந்த கிளாஸ் இங்க முடிஞ்சது. பப்ளிக் கிளாஸ் மெயின். என்ன எரர்? நம்பர் 5. ஓகே, வி வந்து கேபிட்டல்ல போட்டிருந்திருக்கேன், நார்மல் வி, ஸ்மால் லெட்டர் வி. இப்போ என்ன வந்துருச்சு? அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை சொன்னதுதான். ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தடை, அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் டாக் அப்படிங்கிற ஒன்றை கிரியேட் பண்றேன். ஓகேவா? டாக் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். இப்போ இந்த டாகுங்கிற கிளாஸும் வந்து எந்த கேட்டகரிக்குள்ளதான் வரும்? டாகும் எதுக்குள்ளதான் வரும்? டாக் எந்தோட கேட்டகரிக்குள்ளதான் வரும்? அதுவும் அனிமல் கேட்டகரிக்குள்ளதான் வரும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் எக்ஸ்டென்ஸ் அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அனிமல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாகுனால சவுண்ட் போட முடியுமா முடியாதா? டாக்னால இந்த சவுண்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். ஓகேவா? தென் டாகுக்குன்னு இருக்கிறது டிஃபால்ட் பிஹேவியர் நம்ம எதாவது சொல்லணும் அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா எனக்கு டாகும் சவுண்ட் போடும். கரெக்டா? இப்போ நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணல, நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாகுக்கு கிரியேட் பண்றேன். டாக் டி ஈக்குவல் டு நியூ டாக். ஓகேவா? நியூ டாக். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டி டாட் சவுண்ட் அப்படிங்கிறத கால் பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? என்ன அவுட்புட் வரும்? என்ன அவுட்புட் வரும்? ரன் பண்ணனா என்ன அவுட்புட் வரும்? என்ன வரும்? அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட். ஏன்னா இந்த டாகால இந்த அனிமலோட ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துக்க முடியும். சேம் டாக் மட்டும் இல்ல, கேட்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிளாஸ் கேட் extends
அனிமல் அப்படின்னு எடுத்துட்டாலும் இப்போ இந்த கேட்டாலையும் என்ன பண்ண முடியும், சவுண்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அனிமல்ல இருக்கிற பேசிக் ப்ராப்பர்ட்டியான சவுண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இங்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டாகோட சவுண்டு டிஃப்ரெண்டா இருக்கும், கேட்டோட சவுண்டு டிஃப்ரெண்டா இருக்கும். கரெக்டா? டாகோட சவுண்டு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வாய்ட் சவுண்டு, டாகோட சவுண்ட் எப்படி இருக்கும்? டாக் எப்படி கத்தும்? கத்திலாம் கத்த வேணாம், லொல் லொல்னு கத்துமா டாகு? அப்போ டாக் மேக்ஸ் சவுண்ட் as a லொல் லொல். ஓகேவா? இது வந்து டாக்ஸ் போடுற சவுண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா, இங்க பாரு, டாகுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன், டி டாட் சவுண்டுன்னு ஆக்சஸ் பண்ணேன். அப்போ வந்து என்னன்னா, டாகுக்குன்னு ஓனா ஒரு சவுண்டை நான் டிஃபைன் பண்ண கிடையாது. டாகுக்குன்னு நான் ஓனா ஒரு சவுண்டை டிஃபைன் பண்ண கிடையாது. இப்படி எழுதக்கூடாது, இது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் எழுதணும். டாக் சவுண்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல இது போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, டாகுக்குன்னு ஓனா சவுண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது அனிமல்ட்ட இருந்து தான் அனிமல் என்ன சவுண்டோ அந்த சவுண்டு தான் எடுத்துக்கிச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நான் டாகுக்குன்னு ஓனா ஒரு சவுண்டு ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கால் பண்றேன், எனக்கு எது வரும்? அனிமலோட சவுண்ட் வருமா? அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட் அப்படின்னு வருமா, இல்ல டாக் மேக்ஸ் அ சவுண்ட் as a லொல் லொல்னு வருமா? என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? ஜஸ்ட் கெஸ் பண்ணி சொல்ல. ரெண்டுமே வருமா? சரி, ரன் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பாரு. என்ன வந்தது? என்ன வந்தது? எங்க இருக்கிறதோட வந்தது? டாக்ல டிஃபைன் பண்ணியிருக்கிற சவுண்ட் தானே வந்தது. இப்போ இதுவே இங்க பாருங்க, cat c ஈக்குவல் டு நியூ கேட். இப்போ என்ன பண்றேன், சி டாட் சவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கும் அப்படின்னா, என்னுடைய கிளாஸ்ல சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கா? இருக்கா? என்னுடைய கிளாஸ்ல சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல, என்னுடைய கிளாஸ்ல சவுண்டுங்கிற ஒண்ணு கிடையாது. சரி, அப்ப என்னுடைய கிளாஸ்ல இல்ல அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் எங்க போயிருக்கு? அனிமலுக்கு போயிருக்கா? அப்போ அனிமல்ல சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கா? அப்ப அந்த சவுண்ட் வந்து Yes, நமக்கு sir. அவுட்புட்டா கிடைக்கும். இங்க பாருங்க, அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட். கிளியரா? அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட். சரி, இதுவே இந்த கேட்டு அனிமல்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகாம, ஓகேவா, அனிமல்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகாம, இப்போ இதை வந்து டாகுக்கு பதிலா நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, சரி, இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓகே, இந்த கேட்டை வந்து அனிமல்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாம, சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், டாக்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இப்போ சி டாட் சவுண்டுன்னு கொடுத்தனா எங்க எங்க இருக்கிறது வரும்? அனிமல்ல இருக்கிற சவுண்ட் வருமா, டாக்ல இருக்கிற சவுண்ட் வருமா? டாக்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த சி டாட் கரண்ட் கிளாஸ்க்குள்ள ஏதாவது சவுண்ட் இருக்கா அப்படிங்கறத பார்க்கும். இல்ல, கரண்ட் கிளாஸ்க்குள்ள சவுண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. அப்ப இல்ல அப்படின்னா எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்? எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி? டாக் கிளாஸ்ல இருந்து. அப்ப டாக் கிளாஸ்ல சவுண்டுன்னு ஒண்ணு இருக்கா? அப்ப இப்ப Yes, ரன் sir. பண்ணனா என்ன வருதுன்னு பாரு. டாக் மேக்ஸ் a சவுண்ட், டாக் மேக்ஸ் சவுண்ட் as a லொல் லொல். சப்போஸ் இங்க ஒருவேளை இல்ல, டாக்லயும் வந்து எனக்கு இல்ல, டாக்ல வந்து எனக்கு சவுண்டு இல்ல அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வரும்? இப்ப இந்த ரெண்டுத்துக்குமே அவுட்புட் என்ன வரும்? Animal makes a sound. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாகுங்கிற கிளாஸ்க்குள்ள சவுண்ட் இருக்கான்னு பார்ப்பேன், இல்ல, அப்ப அதனால எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னா அனிமல்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு சவுண்ட் அப்படிங்கிறது இங்க வரும். இப்போ கேட் கிரியேட் பண்ணும்போது கேட்டுங்கிற கிளாஸ்ல சவுண்ட் இருக்கா? இல்ல, அப்ப எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்? டாக்ல பண்ணியிருக்கோம். அப்ப நெக்ஸ்ட் டாகுக்கு போகுது, டாகுங்கிற கிளாஸ்ல சவுண்ட் இருக்கா? இல்ல, அப்ப டாக் எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்? அனிமல்ல இருந்து. அப்ப அனிமலுக்கு போகுது, அனிமல்ங்கிற கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் சவுண்ட் இருக்கா? இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட் அப்படின்னு வருது. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிருந்தோமோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? டாக் அப்படிங்கிறது, கேட் அப்படிங்கிறது இதுவும் அனிமல்ல இருந்தா எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகேவா? பட் இந்த டைம் அனிமலோட சவுண்ட் பார்த்த அப்படின்னா, கேட்டோட சவுண்ட் பார்த்த அப்படின்னா,
cat makes a sound as a meow. meow meow. ஓகேவா? இப்போ இங்க பார்த்தா அப்படின்னா டிஃப்ரெண்ட் கிளாஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் கிளாஸ். பட் ஆனா மெத்தட் நேம் என்ன? சேம் மெத்தட். சேம் மெத்தட். ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த மெத்தட் நம்ம என்ன பண்றோம்? ஓவர் ரைட் பண்றோம். ஓகேவா? ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த மெத்தட ஓவர் ரைட் பண்றோம். அப்போ இதுக்கு எப்படி அப்படின்னா when a child class provides its own version of a method. ஓகேவா? இப்போ இது child class, இது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது? own version of the method. இதுக்கான மெத்தடை இதுவே என்ன பண்ணிக்கிச்சு? ப்ரொவைட் பண்ணிக்கிச்சு. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு பேர் என்ன? இது எதுக்கு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேவா? மெத்தட் ஓவர் ரைடிங். இங்க நம்ம என்ன பண்றோம்? மெத்தடை ஓவர் ரைட் பண்றோம். மெத்தடை ஓவர் ரைட் பண்றோம். ஸோ புரிஞ்சுதா ஓவர் ரைடு அப்படின்னு என்ன? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. மெத்தட் ஓவர் ரைடிங் மீன்ஸ் சப் கிளாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணும். ஓகேவா? அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து when multiple methods have the same name. இங்கே வந்து என்னன்னா, ஆமாம், மல்டிபிள் மெத்தட்ஸ் have the same name but same parameterized in the different class. ஓகேவா? சேம் பேராமீட்டர்ஸ் எதுவும் மாற போறது இல்ல. ஓகேவா? பேராமீட்டர்ஸ் எதுவும் மாற போறது இல்ல. இங்க பார்த்தேன்னா இங்கேயும் வந்து எந்த பேராமீட்டரையும் நம்ம கொடுக்கல, இங்கேயும் வந்து நம்ம எந்த பேராமீட்டரையும் நம்ம கொடுக்கல, இங்கேயும் வந்து நம்ம எந்த பேராமீட்டரையும் கொடுக்கல. அப்போ பேராமீட்டர்ஸ் எதுவும் மாற போறது இல்ல. when multiple methods have the same name with same parameter, different parameter கிடையாது. நீ இதுல இருந்தே டிரைவ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க நீ என்ன எழுதிருக்கியோ இதுல இருந்தே டிரைவ் பண்ணி எழுதிக்கலாம். சொல்லு, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டா இருக்கா? மல்டிபிள் மெத்தட்ஸ் ஹேவ் த சேம் நேம் வித் டிஃப்ரெண்டா சேம் பேராமீட்டர்ஸா? சேம் பேராமீட்டர்ஸ். சேம் கிளாஸா டிஃப்ரெண்ட் கிளாஸா? Different class. டிஃப்ரெண்ட் கிளாஸ். அவ்வளவுதான். when multiple methods have the same name with same parameters in different class, அவ்வளவுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகேவா? ஸோ இன்னும் இது வந்து இதையும் எழுதிக்கலாம். ஆல்சோ நீ நெக்ஸ்ட் என்ன எழுதிக்க அப்படின்னா, மெத்தட் ஓவர் ரைடிங் மீன்ஸ் a subclass provides its own implementation of a method that is already defined அப்படிங்கிறதையும் எழுதலாம். இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த சிம்பிள் டெஃபினேஷனையும் நம்ம எழுதிக்கலாம். சரி, ஒரு நிமிஷம், ஏதாவது நல்ல எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஓகே. இப்போ சைல்டு கிளாஸ் இருக்கு இல்லையா, சைல்டு கிளாஸ் ப்ரொவைட்ஸ், என்ன ப்ரொவைட்ஸ் பண்ணுது சைல்டு கிளாஸ்? இட்ஸ் ஓன் வெர்ஷன் ஆஃப் அ மெத்தட். ஓகேவா? இட்ஸ் ஓன் வெர்ஷன் ஆஃப் தி மெத்தட். இப்போ இந்த டாக் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணுதா? அது ப்ரொவைட் பண்ணுதா? டாக் கிளாஸ்ங்கிறது சவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து ப்ரொவைட் பண்ணுதா? டாக் கிளாஸ் நான் எழுதுற டெஃபினேஷனுக்கு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இப்போ இந்த டாகுங்கிறது ஒரு சைல்டு கிளாஸ் தானே, அனிமலோட சைல்டு கிளாஸ் தானே டாகு. அப்ப என்னது? எப்ப சைல்டு கிளாஸ் ப்ரொவைட்ஸ் இட்ஸ் ஓன் வெர்ஷன் ஆஃப் அ மெத்தட். இப்போ இது வந்து ஒரு மெத்தடை வந்து ப்ரொவைட் பண்ணுது சவுண்டுன்னு. பட் ஆனா இது என்ன இருக்கு? இந்த மெத்தட் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் தி பேரண்ட் கிளாஸ். கரெக்டா? இந்த சவுண்டுங்கிற மெத்தட் ஆல்ரெடி டிஃபைன்ட் இன் தி பேரண்ட் கிளாஸ். அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, when a child class provides its own version of a method that is defined by the parent class already. ஓகேவா? அதுதான் when child class provides its own version of the method, அது ஒரு மெத்தடை பண்ணுது. but that is already defined by the parent class.
ஓகேவா? இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். மறந்துடக்கூடாது. மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை நீ வச்சுக்கலாம். ஸோ இதை நீ வச்சுக்கலாம். இப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா இந்த அவுட்புட் வரும். இங்க என்ன வரும் அப்படின்னா இந்த அவுட்புட் வரும். ஓகே. இப்போ மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு புரிஞ்சுதா? மெத்தட் Yes, sir. ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு? ஓகே. மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங் கிளியர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? நெக்ஸ்ட் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? என்ன பார்க்கணும்? Multiple. மல்டிபிளா? ஆப்ஜெக்ட், கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் பாலிமார்பிசம் ஓகே. Abstraction. அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? சரி, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். சரி, பவர் கட் வேற ஆயிடுச்சு. சரி, ஓகே. அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. இங்க அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் அப்படின்னா ஹைட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹைடிங் தி unnecessary data or showing only necessary data. hiding the data or showing only necessary data ரெண்டுமே ஒண்ணுதான். hiding the unnecessary data or showing only necessary data அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ necessary data அப்படிங்கிறதும் சொல்லலாம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அது என்ன ஹைடிங் தி unnecessary data ஆர் ஷோயிங் தி நெசசரி டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து பேரண்ட் இருக்காங்க அப்படின்னு வைங்க. பேரண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாஸ்ல எழுதிப்போம். பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு. தென் பேரண்ட்டை டிரைவ் பண்ணி பேரண்ட் வேணாம், டீச்சர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு. கிளாஸ் டீச்சர். ஓகேவா? இப்போ இந்த டீச்சர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டீச்சர் இருக்கு. டீச்சரை டிரைவ் பண்ணி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் 1. அப்போ கிளாஸ், இப்போ இங்க நான் தான் வந்து ட்ரெயினரா, ஸோ நான் என் நேம் போட்டுக்கிறேன். ஸோ கிளாஸ் நசீர். இப்போ இதில் ஸ்டூடெண்ட்டாக யாரெல்லாம் இருக்கா? இப்போ கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக வந்து சஞ்சய் இருக்கா அப்படியா? ஸோ அப்போ சஞ்சய் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். யார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கா? யாருக்கு கீழே ஸ்டூடெண்ட்டாக இருக்கா? கரெக்டா? நசீர் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கு. சரி, இதே மாதிரி தான் யார் இருக்கா? கிளாஸ், இன்னொரு நேம் சொல்லணும் அப்படின்னா மகிதா. இந்த மகிதாவும் எக்ஸ்டென்ஸ் யாருக்கு கீழே? யாரை டிரைவ் பண்ணியிருக்கா? நசீர் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணி இருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கு. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிளாஸ் ரேவன்யா எக்ஸ்டென்ஸ் நசீர் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க நான் யாரு அப்படின்னா நான் ஜஸ்ட் ஐ எம் கிவிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆனா நீ என்ன பண்றங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேவா? நீ என்ன பண்ற அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா உங்க எல்லாரையும் வந்து லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத சொல்றேன். லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த லேர்ன் ப்ரோக்ராமிங்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன். நீ இங்க இண்டிவிஜுவலா சஞ்சய் என்ன ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண போறாரு, ஜாவாவா, பைத்தானா, சியாங்கிறது எனக்கு தெரியாது. கரெக்டா? மகிதா என்ன ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியாது. ரேவன்யா என்ன ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இது என்னவா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? ஜஸ்ட் ஐம் கிவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா. நான் வந்து என்னன்னா லேர்ன் ப்ரோக்ராமிங்கிறத மட்டும்தான் சொல்றேன். ஆனா யார் யாரு என்னென்ன ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது.
அப்ப எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ். இப்ப இந்த கிளாஸ் வந்து என்னவா இருக்கு, ஷேரபிள் கிளாஸா இருக்கு. ஓகேவா, இந்த கிளாஸ் வந்து ஷேரபிள் கிளாஸா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும், சஞ்சய்க்கும், மகிதாக்கும், ரேவன்யாக்கும் ஷேரபிள் கிளாஸா இருக்கு. அப்ப ஷேரபிள் கிளாஸா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த கிளாஸ் should be abstract. abstract அப்படிங்கிற கீவேர்ட் வேணும். அப்போ இந்த மெத்தட் என்னவா இருக்கணும் அப்படின்னா அப்டிராக்ட் மெத்தடா இருக்கணும். ஸோ உங்களுடைய கிளாஸ்க்குள்ள ஏதாவது ஒரு மெத்தட் அப்டிராக்டா இருந்தா கூட அந்த என்டையர் கிளாஸும் என்னவா தான் இருக்கணும், அப்டிராக்ட் கிளாஸா தான் இருக்கணும். ஓகேவா, அப்டிராக்ட் கிளாஸா தான் இருக்கணும். இங்க ஏதாவது ஒரு மெத்தட், மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கலாம், அதுல ஏதாவது ஒரு மெத்தட் அப்டிராக்ட் மெத்தட். எதுக்காக இது அப்டிராக்ட் மெத்தடா இருக்கு அப்படின்னா, இந்த அப்டிராக்ட் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன பண்ணணுங்கிறத மட்டும்தான் சொல்லுது. லேர்ன் ப்ரோக்ராமிங், நீங்க எல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது. பட் ஆனா நீங்க எல்லாம் இண்டிவிஜுவலா என்ன ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப நான் இந்த லேர்ன் ப்ரோக்ராமிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நான் என்ன பண்ணணும், எல்லா கிளாஸுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கணுமா? அப்ப நான் எதை மட்டும் காமிச்சா போதும், நான் ஜஸ்ட் நீங்க எல்லாம் ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த டேட்டாவை மட்டும் காமிச்சா போதும். கரெக்டா? இண்டிவிஜுவலா நீங்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ண போறீங்க அப்படிங்கறத நான் காட்டணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அப்போ ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா, ஜஸ்ட் நீங்க எல்லாம் லேர்ன் ப்ரோக்ராமிங்கிறத பண்ணீங்கன்னா போதும் அப்படிங்கிற ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் கொடுக்குறேன். நான் நெசசரியான இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை மட்டும்தான் கொடுக்குறேன். ஆல்சோ நான் என்ன பண்ணிட்டேன், ஹைட். ஓகேவா, நான் ஹைட் பண்ணிட்டேன் அன்னெசரி. எனக்கு வந்து நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லாதது. அப்ப அதையெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹைட் பண்ணிட்டேன். அப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க void learn programming அப்படின்னு இருக்கா, void learn programming அப்படின்னு இருக்கா. ஸோ இப்ப இவங்க வந்து என்ன ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்றாங்க அப்படின்னா, இப்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. இப்போ வந்து சஞ்சய் வந்து ஐ எம் லேர்னிங் C++ அப்படின்னு வச்சுக்கலாம். மகிதா வந்து ஐ எம் லேர்னிங் ஜாவா அப்படின்னு வச்சுக்கலாம். மகிதா வந்து ஐ எம் லேர்னிங் ஜாவா. இங்க வந்து ரேவன்யா வந்து ஐ எம் லேர்னிங் பைத்தான். இப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன், லேர்ன் ப்ரோக்ராமிங்கிற கமாண்ட் தான் கொடுத்தேன். இதை ஜஸ்ட் ஷேர் பண்ணேன். நீங்க தான் என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு லாங்குவேஜ் உங்களுக்கான ஓன் இதை நீங்களே டிஃபைன் பண்ணிட்டீங்க. நான் C++ லேர்ன் பண்றேன், நான் ஜாவா லேர்ன் பண்றேன், நான் பைத்தான் லேர்ன் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க தான் டிஃபைன் பண்ணிட்டீங்க. அப்ப இதுக்கான டேட்டாஸ் எல்லாம் நான் காட்டணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ அப்ப இந்த அப்டிராக்ட் கிளாஸ் ஆர் அப்டிராக்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா, ஹைடிங் தி அன்னெசசரி பார்ட். கிளியரா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சஞ்சய்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் சஞ்சய்க்கு கிரியேட் பண்ணி லேர்ன் ப்ரோக்ராமிங்கிறத கால் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ நம்ம நார்மலா ரேவன்யாக்கு கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா, இப்போ நம்ம டைரக்டா சைல்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இதுக்குள்ள என்ன ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேவன்யா ஆர் ஈக்குவல் டு நியூ ரேவன்யா அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரேவன்யா டாட் என்ன மெத்தடு உள்ள என்ன இருக்கு, லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத கொடுத்து ரன் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். சேம் அந்த இதுதான் வரும். ரேவன்யா ஆர். ஓகே, ரேவன்யா ஓகேவா, சேம். இது வந்து நார்மலா இந்த கிளாஸ் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. பட் ஆனா இப்ப அப்டிராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், இன்ஸ்ட்ரக்ஷன் தானே கொடுக்குறோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எதை ஷேர் பண்றோம் அப்படின்னா இந்த நசீர் அப்படிங்கிறது தான் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றோம். இந்த நசீரை டிரைவ் பண்ணி தான் வந்து சஞ்சயோ மகிதாவோ ரேவன்யாவோ ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இங்க வந்து ரேவன்யா ஆருக்கு பதிலா நான் வந்து நசீர் அப்படிங்கிற என்னுடைய ஆப்ஜெக்ட் நேம், ஓகேவா, எனக்கு கிரியேட் பண்றேன். நசீர் ஆர் ஈக்குவல் டு
நியூ ரேவன்யா. இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? இங்க ஸ்டார்டிங்ல யாரை டிரைவ் பண்றோம், அதை வச்சு யாரோட ரெஃபரன்ஸ்க்கு நம்ம மெமரி கிரியேட் பண்றோம் அப்படின்னு. இங்க நசீர் ஆறுங்கிறது என்னுடைய இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். பட் ஆனா எனக்கு கீழே யார் டிரைவ் பண்ணியிருக்கா, யாருக்கான ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ரேவன்யாக்கான. இப்ப நான் ஆர் டாட் லேர்ன் ப்ரோக்ராமிங்னு கொடுத்தாலும் என்னதான் வரும்? ஐ எம் லேர்னிங் பைத்தான் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? இப்ப இங்க இதுவே அப்டிராக்டா கொடுக்கல, ஜஸ்ட் இப்படிதான் கொடுத்துருக்கேன், இங்க வந்து அப்டிராக்டே இல்ல, இங்கேயும் வந்து வாய்ட் லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, பிளஸ் சேம் இதே வந்து நசீரும் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாரும் மாதிரியும் வந்து லேர்ன் ப்ரோக்ராமிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து லேர்னிங் சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு வச்சுட்டு ரன் பண்ணாலும் என்னதான் வருது? ஐ ஆம் லேர்னிங் பைத்தான். ஓகேவா? இப்போ நம்ம இதை டிரைவ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சைல்டு கிளாஸ்க்கு நம்ம வந்து ஆக்சஸ் பண்றோம். இப்போ நசீர் அப்படின்னு இருக்குன்னா இதை டிரைவ் பண்ணி இதுக்கு கீழே இருக்கிற ரெஃபரன்ஸ்ல தான் நமக்கு என்ன வருது, எக்ஸ்டென்ஸ்ல வந்து சஞ்சய், மகிதா, ரேவன்யா அப்படிங்கிறது எல்லாமே வருது. ஓகேவா? ஸோ நீ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிக்க வேணாம். ஸோ பெட்டர் பேரண்ட் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோ. கிளாஸ் பேரண்ட், இந்த மல்டி லெவல்லாம் விட்டுட்டு பேரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு லெவல் சைல்டு, கிளாஸ் சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து பேரண்ட் வந்து அப்டிராக்ட் கிளாஸா இருக்கு. அப்போ உன்னால இந்த பேரண்ட்டுக்கு வந்து உன்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இந்த பேரண்ட்டுக்குள்ள வந்து ஸ்டடின்னு சொல்றாங்க. ஆல்சோ என்ன பண்றா அப்படின்னா நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்க, வாய்ட் கிஃப்ட் அப்படிங்கிறதுல சிஸ்டம் டாட் அவுட் டாட் println if you study well I will give you the gift அப்படிங்கிறத கிஃப்டையும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்றேன், சைல்டு கிளாஸை மட்டும் கிரியேட் பண்றேன். ஓகேவா? சைல்டு கிளாஸை மட்டும் கிரியேட் பண்றேன் அப்படின்னு வைக்கலாம். சைல்டு சி ஈக்குவல் டு நியூ சைல்டு அப்படிங்கிறது மெத்தட், நியூ சைல்டு அப்படிங்கிறது மெத்தட். இப்போ நான் என்ன பண்றேன், சி டாட் லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத கால் பண்ண ட்ரை பண்றேன்னு வைங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க எனக்கு லேர்ன் ப்ரோக்ராமிங்கிற ஒன்னே கிடையாது, இந்த சைல்டுக்குள்ள லேர்ன் ப்ரோக்ராமிங்கிற ஒன்னே கிடையாது. நான் கால் பண்ணா எனக்கு child is not abstract and does not override the abstract method learn programming in parent. ஓகேவா? இங்க லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன், பட் சைல்டு கிட்ட அதுக்கான டெஃபினேஷன் கிடையாது. ஓகேவா? பேரண்ட் கிட்ட லேர்ன் ப்ரோக்ராமிங்கான டெஃபினேஷன்லாம் கிடையாது, என்ன மட்டும்தான் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கு. லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஓகேவா, நான் இப்போ வாய்ட் லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் லேர்னிங் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஐ எம் லேர்னிங் ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ என்ன இருக்குன்னா பேரண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கு. பேரண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, லேர்ன் ப்ரோக்ராமிங்க பண்ணு அப்படின்னு சொல்லுது. பட் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, பட் நான் டைரக்டா என்னதான் பண்ணியிருக்கேன், சைல்டுக்கு மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சைல்டுக்கிட்டே லேர்ன் ப்ரோக்ராமிங்னு இருக்கிறனால இது என்ன பண்ணிரும், சைல்டே இதை பிரிண்ட் பண்ணிரும். சைல்டே ஐ எம் லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத பண்ணிடும். சரி, சைல்டால வந்து இந்த கிஃப்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா சி டாட் கிஃப்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமானா நார்மலா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். இங்க பாருங்க என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பாருங்க. இஃப் யூ ஸ்டடி வெல் ஐ வில் கிவ் யூ த கிஃப்ட். சரி, இது நார்மலா கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே வருமே, அப்டிராக்டுக்கு அப்புறம் என்னதான் டிஃபரன்ஸ், அப்டிராக்ட் கிளாஸ்க்கு என்னதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே, நார்மலா கிளாஸ் டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், பேரண்ட்டுக்கு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண முடியுமா, இந்த பேரண்ட்டுக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா, இங்க எப்படி சைல்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பேரண்ட்டுக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? மை क्वेश्चन இஸ், நார்மலா வெறும் இது கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் சைல்டு அப்படின்னா என்னால பேரண்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், சைல்டுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், கரெக்ட் தானே? பட் நான் இப்போ இங்க நான் பேரண்ட் பி ஈக்குவல் டு நியூ பேரண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா என்ன எரர் வந்துருச்சு,
parent is abstract cannot be என்னமோ வந்திருக்கு instantiated அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இன்ஸ்டன்ஸா நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. எல்லா கிளாஸுக்கும் உங்களால ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும், பட் அப்டிராக்ட் கிளாஸுக்கு மட்டும் என்ன பண்ண முடியாது? we cannot create the object for abstract class. ஏன்னா abstract classங்கிறது ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஜஸ்ட் நெசசரி இன்ஃபர்மேஷனையும் ஷோ பண்றது மட்டும்தான் abstract classோட வேலை. அப்போ we cannot create the object for abstract class. புரிஞ்சுதா? மேபி கன்ஃபியூஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஊப்ஸ்ல இந்த அப்ஸ்ட்ராக்ஷன்னா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா, ஹைடிங் தி அன்னெசசரி பார்ட். அப்போ இந்த என்னுடைய பேரண்ட் கிளாஸ் தான் யாரு? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய பேரண்ட் கிளாஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்போம். அது நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க சைல்டுன்னு போடக்கூடாது. எது நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நேமோ அந்த நேம் போட்டுக்கணும். அப்போ பேரண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய நேமா? பேரண்ட் சி ஈக்குவல் டு நியூ சைல்டு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு இதே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னா இப்ப எனக்கு என்ன காட்டும் அப்படின்னா எரர் காட்டும். எரர் காட்டுது. ஓகேவா? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ரொம்ப அமைதியா இருக்கிற. ஓகேவா? நான் தெளிவா ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம பார்த்திருக்கோம் ஹைடிங் தி அன்னெசசரி டேட்டா ஆர் ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா. ஓகேவா? தென் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா we cannot create the object for abstract class. ஏன்னா abstract classோட ஒர்க்கே என்ன அப்படின்னா அது கிட்டத்தட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஜஸ்ட் நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் நான் சொல்லுவேனே தவிர நீ எக்ஸாக்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்னால இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கறது மட்டும்தான் என்னால சொல்ல முடியுமே தவிர அதை எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அப்போ என்னுடைய பேரண்ட் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்களே தவிர என்ன ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ணணும், ப்ரோக்ராமிங் படிச்சா நமக்கு ஸ்கோப் இருக்கு, உனக்கு இவ்வளோ சேலரியில ஒர்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை சொல்றாங்களே தவிர சரி என்ன ப்ரோக்ராமிங் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும் அப்படின்னா என்னுடைய சைல்டுக்கு தான் தெரியும். சைல்டு தான் அதுக்கான டெசிஷனே எடுக்கும். அப்போ பேரண்ட் லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா சைல்டு கிட்ட லேர்ன் ப்ரோக்ராமிங்கிற ஒன்னே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இதை நீ நார்மலா சைல்டு கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணக்கூடாது. எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட் சி, ஓகேவா? ஆப்ஜெக்ட் நேம் சி. பேரண்ட் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நேம். என்னால டைரக்டா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா என்னுடைய சைல்டுக்கு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்றேன், நியூ சைல்டு. ஓகேவா? இதுவே நான் நியூ பேரண்ட் அப்படின்னு போட்டா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நியூ பேரண்ட்னு போட்டா என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? நியூ பேரண்ட் அப்படிங்கிறத போட்டா என்ன வரும்? எரர் வரும். ஓகேவா? என்ன வரும் அப்படின்னா எரர் வரும். பேரண்ட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் cannot be அந்த இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் கிளியரா? அப்ப என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு டைரக்டா என்ன பண்ண முடியாது? பேரண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. பேரண்ட் கிளாஸ்க்கு டைரக்டா பேரண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா யாரோட மெமரி ஸ்பேஸ்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்? சைல்டோட ஸ்பேஸ்ல, நியூ சைல்டு. ஓகேவா? சைல்டோட இதுல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் கிளியரா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? ஏன் இது இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு புரியலையா? ஏன்னா இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு டைரக்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. சரி, அப்ப ஏன் பண்றோம் அப்படின்னா அந்த பேரண்ட்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இதை டிரைவ் பண்ணி தான் இதுல இருந்து தான் நான் என்ன பண்றேன்னா இந்த சைல்டு இந்த பேரண்ட் சொல்றதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதனாலதான் நான் பேரண்ட்ல இருந்து சைல்டை கொண்டு வந்திருக்கேன். டைரக்டா சைல்டு அப்படிங்கறத நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த சைல்டு என்ன பண்ணாதுன்னா பேரண்ட் என்ன சொன்னாலும் இது கேட்கவே கேட்காது. பேரண்ட் எனக்கு இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே இதுக்கு தெரியாது. சைல்டு கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணும். தென் பேரண்ட் கிட்ட வாய்டு கிஃப்ட் அப்படின்னு இருக்குன்னா இதை கேட்காம என்ன பண்ணிடும்? ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணாதானே நம்ம கிஃப்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணாதானே கிஃப்ட் தரோம்னு சொல்லியிருக்கோம்.
ஆனா இந்த சைல்டு என்ன பண்ணும் அப்படின்னா sir. டைரக்டா சி டாட் கிஃப்ட் அப்படின்னு எடுத்துட்டு போய்க்கும். நம்ம டைரக்டா சைல்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா. இப்போ ப்ரோக்ராமிங்கே லேர்ன் பண்ணல, ஆனா gift கிடைச்சிடும். சைல்டு கிளாஸ் சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். Child is not abstract. Child is not abstract and does not override the abstract method. சரி, ஓகே. child is equal to new child. இங்க child extends parent. நம்ம parent extends பண்ணல அப்படின்னாலுமே class child. சரி, ஓகே. இங்க வந்து இந்த ஸ்டெப்பே இல்லை, இந்த ஸ்டெப்பே நம்ம கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். கொடுக்கல அப்படின்னா இட்ஸ் நார்மல். இங்க பாரு, என்கிட்ட பேரண்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டரே பண்ணல. ஓகேவா? இது நார்மல் கிளாஸா இருக்குன்னு வச்சுக்கோப்பா. செம்ம ஈஸி. நார்மல் கிளாஸா இருக்கு அப்படின்னு வைங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, நார்மல் கிளாஸா இருக்கும்போது இந்த சைல்டு என்ன பண்ணிருது, நான் படிக்காம என்னை வந்து படிங்க அப்படின்னு சொல்றாங்க. படிக்காமையே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து டைரக்டா கிஃப்டை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இந்த அப்ஸ்ட்ராக்ஷனே எதுக்கு அப்படின்னா இந்த ஆர்டரை ஃபாலோ பண்றதுக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருந்தாலும் அந்த கிளாஸும் என்டையர் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா தான் இருக்கணும். ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கிளாஸா தான் இருக்கணும். ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. ஸோ அதனால அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா பேரண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றேன். ஓகேவா? பேரண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றேன். இப்போ இந்த பேரண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பேரண்ட் வந்து கம்பல்சரி என்ன சொல்லியிருக்காங்க, பேரண்ட் வந்து கம்பல்சரி என்ன சொல்லியிருக்காங்க, லேர்ன் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றேன், சைல்டு சி ஈக்குவல் டு நியூ சைல்டு. டைரக்டா இந்த சைல்டுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டைரக்டா இந்த சைல்டுக்கு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ சைல்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கும் போது இந்த சைல்டு வந்து ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ணுது. லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிஃப்டையும் வந்து இந்த சைல்டால எடுத்துக்க முடியுது. இது நார்மலா சைல்டுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஸ்டடி வெல் ஐ வில் கிவ் யூ த கிஃப்ட். பட் ஆனா இப்போ இந்த லேர்ன் ப்ரோக்ராமிங்கை நான் கால் பண்றேன். சி டாட் லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ப்ரோக்ராமிங்கை லேர்ன் பண்ணிட்டு நான் கிஃப்டை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஐ எம் லேர்னிங் ஜாவா, இஃப் யூ ஸ்டடி வெல் ஐ வில் கிவ் யூ த கிஃப்ட் அப்படிங்கிறது ரெண்டே ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுவே சைல்டுக்கு பதிலா சரி, இப்போ என்ன இந்த சைல்டா இப்படி கிரியேட் பண்ணிருக்கிறதுனால என்ன, இப்போ இதுவே தான் நமக்கு இங்கேயும் வரும். நசீர் சி ஈக்குவல் டு என்னுடைய இதை வச்சு கிரியேட் பண்றதுக்கும் டைரக்டா சைல்டு கிரியேட் பண்றதுக்கும் என்னதான் டிஃபரன்ஸ் இங்க பாருங்க. சைல்டுக்கும் என்னதான் வந்துருச்சு, நசீர் சி ஈக்குவல் டு நியூ, ஓகே பேரண்ட்னு இருக்குல்ல, சாரி பேரண்ட். ஓகேவா? பேரண்ட் சி அப்படிங்கறத கிரியேட் பண்றதுக்கும் சைல்டு சி அப்படின்னு கிரியேட் பண்றதுக்கு என்னதான் டிஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி சைல்டுன்னு கிரியேட் பண்ணும்போது என்னதான் வந்துருச்சு, லேர்ன் ப்ரோக்ராமிங்கையும் நம்ம இந்த கிஃப்டையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடிஞ்சது. இப்போ என்னது, டைரக்டா பேரண்ட்ல இருந்து கிரியேட் பண்ணும்போது இந்த ரெண்டையும் என்னால பண்ண முடியுது. அப்ப என்னதான் டிஃபரன்ஸ், எதுக்கு தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா, இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி சைல்டா இருக்கு அப்படின்னா, ஓகேவா, சைல்டா இருக்கு அப்படின்னா இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா கூட, இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா கூட என்னதான் நடக்கும், என்னால இந்த இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லேர்ன் ப்ரோக்ராமிங்கே ஆக்சஸ் பண்ண முடியும், கிஃப்டே ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? இப்ப ஏன்னா நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இல்லை, நான் நார்மல் சைல்டு. என்னால வந்து ப்ரோக்ராமிங்கையும் லேர்ன் பண்ணிக்க முடியும், ஆல்சோ எங்க அப்பாட்ட இருக்கிற கிஃப்டையும் எடுத்துக்க முடியும். அது வந்து நார்மல் சைல்டுக்கு. இப்ப இதுவே நான் கம்பல்சரி நீ என்ன டிரைவ் பண்ணி தான் வந்திருக்கணும், அப்ஸ்ட்ராக்ட் தென் இந்த மாதிரி நான் ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்ப இது நான் வந்து எதை டிரைவ் பண்ணி வந்திருக்கேன்னா பேரண்ட்டை டிரைவ் பண்ணி எடுத்திருக்கோம். பேரண்ட் சி ஈக்குவல் டு நியூ சைல்டு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். சப்போஸ் நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படின்னு வைங்களேன், நீ படிச்சே ஆகணும்னு கொடுக்கல அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்றேன், என்ன வருது அப்படின்னு பாருங்க. என்ன வந்துருச்சு, சி டாட் லேர்ன் ப்ரோக்ராமிங் எரர் வருது. பட் ஆனா என்னுடைய சைல்டுல லேர்ன் ப்ரோக்ராமிங் இருக்குதானே, பட் ஆனா என்னது, எனக்கு அவுட்புட் வரல. அப்படின்னா என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே உனக்கு கொடுக்க கிடையாது. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காமையே இங்க சம்திங் இருக்கு, அப்ப என்னால அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறனோ அதுல என்னது, லேர்ன் ப்ரோக்ராமிங்க கொடுத்துருக்கேன், ஷேரபிளா கொடுத்துருக்கேன். அப்ப லேர்ன் ப்ரோக்ராமிங்கிறத வந்து இருந்தா மட்டும்தான் என்னால பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். நான் கமாண்ட் கொடுத்தா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் இப்படி ஒரு கமாண்டே கொடுக்கல,
அப்டிராக்ட் வாய்ட் லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற கமாண்டே கொடுக்கல அப்படின்னா இது என்னது பேரண்ட்ங்கிறது அப்டிராக்ட் கிளாஸ்ல இருக்கு. இப்ப இங்க இருந்து என்னால லேர்ன் ப்ரோக்ராமிங்கிறத எடுக்க முடியல. புரிஞ்சதா? லேர்ன் ப்ரோக்ராமிங்கிறத எடுக்க முடியல. சரி, அதே சமயத்துல நான் இப்படி ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன், ஆனா என்னுடைய சைல்டு கிட்ட அதுக்கான ப்ராசஸே இல்லை அப்படின்னாலும் என்னதான் வரும்? ரன் பண்ற என்னதான் வருது? எரர் வருது. இங்க நான் படின்னு சொல்லியிருக்கேன், ஆனா நீ படிக்க மாட்டேங்கிற. கரெக்டா? நீ படிக்க மாட்டேங்கிற, உங்ககிட்ட இப்படி ஒரு மெத்தடே கிடையாது. கரெக்டா? பட் இது எல்லாமே வந்து எதனால பாசிபிள் அப்படின்னா அப்டிராக்ட் கிளாஸ் மூலமா மட்டும்தான் பாசிபிள். ஓகேவா? அதுலயும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை அப்டிராக்ட் கிளாஸா வச்சிருக்கோமோ அதை மூலமா டெரைவ் பண்ணும்போது அது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கம்பல்சரி என்ன பண்ணி தான் ஆகும்? ஃபாலோ பண்ணி தான் ஆகும். நீ கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும் அப்படின்னா அதுக்கான மெத்தட் இங்க இருக்கா? அப்ப அதை நம்ம போய் படிச்சு தான் ஆகும். ஓகேவா? இப்ப மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட்டா ஐ எம் லேர்னிங் ஜாவா. நான் ஜாவாவை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டடி வெல். ஓகேவா? ஒருவேளை இந்த இடத்துல நான் படிக்காம இருந்தாலும் இல்ல நான் இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இருந்து இந்த சைல்டு கிட்ட இது ஒன்று இருந்தாலும் இட் வில் த்ரோ இன் எரர். ஓகேவா? இட் வில் த்ரோ இன் எரர். சரி, இப்போ நான் வந்து இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, லேர்ன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நான் கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்றேன்னா என்கிட்ட வேற மெத்தட் இருக்கு. இந்த சைல்டுக்குன்னு இருக்கிற ஒரு ஓன் மெத்தட் ஒன்று வச்சுக்கலாம். வாய்ட் பிளேயிங், வாய்ட் பிளே அப்படின்னு கொடுத்துட்டு ஐ எம் பிளேயிங். எங்க இருக்கு? சிஸ்டம் டாட் அவுட் டாட் println I am playing அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த சைல்டு வந்து பேரண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? பேரண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கு. நார்மலா வெறும் இந்த சைல்டு ஆப்ஜெக்ட்னால் அதனால லேர்ன் ப்ரோக்ராமிங்கும் பண்ண முடியும், படிக்க விளையாடவும் முடியும். கரெக்டா? வெறும் சைல்டோட ரெஃபரன்ஸா இருந்ததுன்னா இங்க சைல்டு சியா இருந்தது அப்படின்னா சைல்டால என்ன பண்ணிக்க முடியும்? இந்த கிஃப்டையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், லேர்ன் ப்ரோக்ராமிங்கும் பண்ணிக்க முடியும், பிளேவும் பண்ணிக்க முடியும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாஸ்ல இருந்து இன்னெரிட் பண்ண இன்னெரிட்டன்ஸ். இப்போ இந்த சைல்டால எல்லாமே பண்ணிக்க முடியும். பட் எப்ப பேரண்ட்டை டிரைவ் பண்ணி நான் வரணும், பேரண்ட்டை டிரைவ் பண்ணி, ஓகேவா, பேரண்ட்டை டிரைவ் பண்ணி ஒரு சைல்டு வருதோ அப்ப என்ன அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து இந்தியன் கிட்ஸ் எல்லாமே என்னன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நம்ம பண்ணுவோம். நம்மளால ஓன் டிசிஷன் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் எடுக்க முடியாது. வெளியே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, டைம் ஆச்சு வீடு கூட்டுனா வீடு கூட்டணும். நம்ம பேரண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி பண்றோம். இப்போ நான் பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி வந்திருக்கேன். அப்ப பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி வந்திருக்கும் போது என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லல, என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் இருக்கு, கிஃப்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னா இப்ப பேரண்ட்ஸ் வந்து நீ வந்து ப்ரோக்ராமிங்க படி அப்படிங்கறத சொல்லல. கரெக்டா? நீ வந்து விளையாடு அப்படிங்கறத சொல்லல. இப்ப ரன் பண்ணா என்ன வருது அப்படின்னு பாரு. எரர் வருது. லேர்ன் ப்ரோக்ராமிங், லேர்ன் பிளே, அந்த கிஃப்ட் ஆக்சஸ் பண்றதுக்குலாம் எரர் வருது. கரெக்டா? ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லல, இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல. அப்ப என்னுடைய பேரண்ட்ஸ் சரிப்பா நீ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்க லேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. லேர்ன் ப்ரோக்ராமிங். இப்ப நான் ரன் பண்ணா என்ன வரும்? ஓகே. இப்போ என்னுடைய பேரண்ட்ஸ் நீ ப்ரோக்ராமிங்க லேர்ன் பண்ணணும், அதே சமயத்துல ப்ரோக்ராமிங்க லேர்ன் பண்ணிட்டு படிச்சுக்கோ, ப்ளே பண்ணிக்கோ அப்படின்னு 2 இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான், இந்த 2ஐயும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பேரண்ட் கிட்ட இருக்கிற கிஃப்ட் அப்படிங்கறதே என்னால எடுக்க முடியும். ஓகேவா? முதல்ல நான் படிக்கணும், அதுக்கப்புறம் விளையாடணும். படிக்கிறதுக்கான ஆக்டிவிட்டி நான் வச்சிருக்கேன். விளையாடுறதுக்கு எப்படி விளையாடணும்னு வச்சிருக்கேன். ஐம் பிளேயிங் கிரிக்கெட். விளையாடுன்னு தான் சொல்றாங்க, என்ன விளையாடுங்கிறத சொல்லல. ஓகேவா? ஐம் பிளேயிங் கிரிக்கெட். இப்ப ரன் பண்ண அப்படின்னா இப்ப இந்த சைல்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க. லேர்ன் ப்ரோக்ராமிங் என்னது? இதான் எரர் வருது. சார் பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின் அந்த லைன் இல்லைங்க சார். ஓகேம்மா, கரெக்ட். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம எல்லாத்தையும் எழுதணும். ஸோ அப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இது போட்டுட்டோம் அப்படின்னா இது ஓப்பன் பண்றோம், க்ளோஸ் ஆகுது. சரி, ஒருவேளை இதுக்கு முன்னாடி சைல்டு அப்படின்னு இருக்கும்போது ஒருவேளை எரர் அதனால கூட வந்திருக்கலாம். சைல்டு சி ஈக்குவல் டு நியூ சைல்டு. இப்போ இந்த சைல்டால லேர்ன் ப்ரோக்ராமிங், லேர்ன் கிஃப்ட் சேம் தான். இப்போ இந்த சைல்டுக்கு கிரியேட் பண்ணோம்னா சைல்டால ஓனா ப்ரோக்ராமிங்கையும் லேர்ன் பண்ணிக்க முடியும், பிளேவும் பண்ணிக்க முடியும், பேரண்ட் கிட்ட இருந்து கிஃப்டையும் எடுத்துக்க முடியும். பட் இதுவே நான் பேரண்ட் கிட்ட இருந்து வரேன் அப்படின்னா, ஓகேவா, பேரண்ட் கிட்ட இருந்து வரேன், அதே சமயத்துல பேரண்ட் வந்து இந்த 2ஐயும் சொல்லல,
நீ படிக்கவும் சொல்லல, ப்ளே பண்ணவும் சொல்லல அப்படின்னா, இப்ப ரன் பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வருது? என்னால இது பண்ண முடியாது. லேர்ன் புரோகிராமிங்கும் பண்ண முடியாது, ப்ளேவும் பண்ண முடியாது. பட் ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? விளையாட சொல்லிக்கலாம். விளையாடுறதுங்கிறது பேரண்ட் வந்து எனக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா குடுக்கல. ஜஸ்ட் இதா குடுத்துருக்காங்க. இப்ப இந்த சைல்டு வந்து ப்ளே பண்றதுங்கிறது வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பட் ப்ளே பண்றதுக்கு முன்னாடி என்ன 2 குடுத்துருக்காங்க? நீ கம்பல்சரி இந்த சைல்டு வந்து லேர்ன் புரோகிராமிங்னு ஒண்ணு இருக்கு. யார கேட்டு லேர்ன் புரோகிராமிங் பண்ற? நான் உன்ன பண்ணவே சொல்லலையே. ப்ளே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் உன்ன ப்ளே பண்ணவே சொல்லலையே அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? இப்ப நான் உன்ன ப்ளே பண்ணவும் சொல்லல, லேர்ன் புரோகிராமிங் பண்ணவும் சொல்லல. ஆனா எப்படி நீ இத வச்சுக்கலாம்? அதுதான் கொஸ்டின். சைல்டு கிட்ட லேர்ன் புரோகிராமிங்கும் இருக்கு, ப்ளேவும் இருக்கு. ஆனா நீ பேரண்ட்ட ரெஃபரன்ஸ் பண்ணி வர. பேரண்ட்ட ரெப்ரசன்ட் பண்ணி வரும்போது நான் உன்ன ப்ளே பண்ணவும் சொல்லல, லேர்ன் பண்ணவும் சொல்லல. ஆனா எப்படி நீ இத வச்சுக்கலாம்? அதுதான் எரர் காட்டுது. ஓகேவா? இப்ப பேரண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சரி நீ வந்து லேர்ன் புரோகிராமிங்க பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோன்னா, ப்ளே பண்ணிக்கோ. ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இந்த கிஃப்ட் எடுத்துக்கோ. ஓகேவா? இப்ப ரன் பண்றேன். எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வந்துருச்சு? அவுட் வந்துரும் சார். I am learning Java. I am playing cricket. Then if you study well, I will give you the gift. புரிஞ்சுதா? அப்ஸ்ட்ராக்ட் இப்பவாவது கொஞ்சமாவது? இப்ப புரியுதா? Sir. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குன்னு நம்மளால டைரக்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. சரி, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யாருக்கு டிஃபைன் பண்ணி வைக்கலாம்? இப்போ இந்த சைல்டை வந்து நான் சும்மா விட்டேன் அப்படின்னா அது அது இஷ்டத்துக்கு இருக்கும். என்னால வந்து லேர்ன் ப்ரோக்ராமிங்கும் பண்ண முடியும், ப்ளேவும் பண்ண முடியும், பேரண்ட் இருந்து கிஃப்ட்டும் எடுத்துக்க முடியும். இட்ஸ் அ பேட் சைல்டு. ஓகேவா? பட் நான் ஒரு சைல்டை ப்ராப்பரா வளர்க்கணும் அப்படின்னா இந்த பேரண்ட்டை டிரைவ் பண்ணி நான் அந்த சைல்டை கிரியேட் பண்றேன். அப்ப இந்த சைல்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேரண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணிட்டு தான் என்ன பண்ணும், இந்த கிஃப்ட்ஸை எடுத்துக்கும். சரி, அப்ப இந்த சைல்டு கிட்ட வேற ஓனா இன்னொரு மெத்தட் இருக்கலாமா, ஓனா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. இல்ல, சைல்டு கிட்ட இருக்கக்கூடாது. கரெக்டா? ஏன்னா பேரண்ட் சொன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இப்போ பேரண்ட் வந்து பிளே அப்படிங்கறத சொல்லவே இல்லை. பிளே அப்படிங்கறத சொல்லவே இல்லை. ஆனா என்னுடைய சைல்டு கிட்ட பிளேன்னு ஒண்ணு ஓனா இருக்கு. இப்ப ரன் பண்ணனா என்ன வரும் அப்படின்னா, ஏன் நான் உன்னை விளையாடுன்னு சொல்லவே இல்லை, ஆனா நீ எப்படி இதை வச்சிருக்க, நீ எப்படி விளையாடுற மெத்தட நீ வச்சிருக்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் யாரு கேட்பா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேட்கும். இதுவே நார்மல் கிளாஸா இருந்ததுன்னா அதை பத்தி எதையுமே கவலைப்படாது. அப்ப நம்மளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்குள்ள கொண்டு வர்றதுக்கும், இப்ப இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து தேவையில்லாததெல்லாம் சொல்லாது. நீ படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறம் இந்த கிஃப்ட் வேணும்னு எடுத்துக்கோ, அவ்வளவுதான். நீ படிக்கணும் அப்படின்னா நீ படிக்க மட்டும்தான் செய்யணும். ஓகேவா? நீ எதுக்கு தேவையில்லாம அன்னெசரி இன்ஃபர்மேஷன் பிளே அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எதுக்கு இந்த அன்னெசரி இன்ஃபர்மேஷனை வச்சிருக்க அப்படிங்கறதான இந்த ஸ்ட்ரிக்ட் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பண்ணும். ஓகேவா? சோ இப்போ ஓரளவுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. ஸோ மேபி ஸ்டார்டிங்ல புரியாம இருந்தாலும் இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் நீ திரும்ப ரீகால் பண்ணி பார்த்த அப்படின்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். வெறும் நார்மலா கிளாஸ் 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 கிளாஸ்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ரூலுமே இருக்காது அந்த இதுக்கு. பட் இதுவே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது இட் ஹேஸ் சம் ரூல்ஸ். இது வந்து கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுலயும் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்துருச்சுன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை யாருக்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமோ சைல்டுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த ஷேர் பண்ண சைல்டு இது படிதான் நடந்தாகணும். அது கொடுக்குற ஆர்டர்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். சரி, ஓகே. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நோ டவுட் அப்படின்னா ஃபைன். எனி டவுட்? இல்ல சார். சரி, ஓகே. அப்ப நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து இனி என்கேப்சுலேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் அஜெண்டால வந்து நம்ம வாட் இஸ் என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்கேப்சுலேஷனுக்கு அப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சூப்பர் கீவேர்டுன்னு ஒன்று இருக்கு. அது எதுக்காக சூப்பர் கீவேர்டு அப்படிங்கிறத யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஹவு ஜாவா ஒர்க்ஸ் இன்டர்னலி. ஓகேவா? எதுக்காக ஜாவாவை பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட்னு சொல்றாங்க, எதுக்காக ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு எதை வச்சு சொல்றாங்க, பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட்னு எது வச்சு சொல்றாங்க, அந்த நார்மலா நம்ம எழுதுற ஜாவா ஃபைல்ஸ் எங்க போகும் அப்படிங்கிற மாதிரியான இந்த 3 மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவர். ஸோ அந்த 3 நம்ம ஈவினிங் பார்க்கலாம். ஸோ ஈவினிங் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். ஸோ ஈவினிங் வந்து நம்ம கொஞ்சம் 1 or 2 hours ஆகும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு லேட்டா கனெக்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேவா? எய்தர் இன்னைக்கு முடிக்கலாம், இல்ல டுமாரோ நான் அவைலபிளா இருக்க மாட்டேன், என்னங்கிறத பண்ணலாம். ஸோ இன்னும் மேக்ஸிமம் நமக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு.
ஸோ அதோட நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டில் நீ படிக்கும்போது ஏதாவது ஜாவால டவுட் இருக்கு, நம்ம நடத்தின கான்செப்ட் திரும்ப டவுட் இருக்கு அப்படின்னா நீ திரும்ப பிங் பண்ணு, அந்த குரூப்ல பிங் பண்ணு, நம்ம திரும்ப அதை வந்து ஒரு மீட் மாதிரி வச்சு நான் ஃப்ரீ டைம்ல சொல்லித்தரேன், படிச்சதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா அதோட விட்டுக்கலாம். இருங்க ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம்.